ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனிடத்தில் அந்நியர்களாகவும் விரோதிகளாகவும் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீண்டும் அவருடைய பிள்ளையாக மாற்றவும் மீட்கவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நம்மை நீதிமானாக மாற்ற அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்தி செல்ல தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் தந்திருக்கிறார். அவர் மூலம் நம்மிடத்திலிருந்து அந்நிய உணர்வு அகற்றப்பட்டு அவருடைய பிள்ளையாக பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார். உதாரணமாக கெட்ட குமாரன் உவமையை பற்றி பார்க்கலாம். அந்த தகப்பன் தன்னுடைய மகன் செய்த தவறுகளை மன்னித்து அவனை மகனாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவனை கட்டி அணைக்கவில்லை, முத்தமிடவில்லை, புதிய உடைகளை கொடுக்கவில்லை, மோதிரம் போடவில்லை, விருந்து செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோமானால் அந்த மகனால் மகன் என்ற நிலையில் மகிழ்ந்திருக்க முடியுமா என்பதை நாம் சிந்திக்கலாம். தகப்பன் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக எந்த பிரதிபலிப்பும் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோமானால் மகன் என்ற அடையாளம் கிடைத்தாலும் கூட மகன் என்ற நிச்சய உணர்வினை பெற்று மகிழ்ந்திருக்க முடியாது. எனவேதான் அந்த தகப்பன் மகனாக அவனை ஏற்றுக்கொண்டதோடு விட்டுவிடவில்லை. அதை குறித்த முழு நிச்சயத்தை மகன் பெற்று பூரண மகிழ்ச்சியை அடைவதற்காக பல காரியங்களை அவனுக்காக செய்தார். அந்த அன்பின் செயலை கண்ட மகன் மறுபடியும் தகப்பனோடு உரிமையுடன் உறவாடும் தைரியத்தை பெற்றான். அது போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்மிடத்தில் நிரூபித்திருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, அந்த அன்பு ஒருபோதும் நம்மை வெட்கப்பட விடாது. அதனை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய தேவனை குறித்தும் தேவனுடைய செயலை குறித்தும் மேன்மை பாராட்டுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.